இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ரெசல்மேனியாவில் ஒரு பிக்கெஸ்ட் ட்விஸ்ட் வரலாம். சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் மெயின் ஈவெண்ட்டில் நடக்க போகிற சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் மேட்ச்சில் என்ன ட்விஸ்ட் வரலான்ற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க. இதே போல் இன்ட்ரெஸ்ட்டாக ரெஸ்லிங் பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுட்டு தொடர்ந்து பாருங்கள். ரெசல்மேனியாவில் ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் மேட்சான ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் இந்த மேட்ச் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா ரெசல்மேனியாவிலே மெயின் ஈவெண்ட்டாக நடக்க போகிற மேட்ச் இந்த மேட்ச் தான். ஏன்னா டே 2 மெயின் ஈவெண்ட்ன்ற மாதிரி இந்த மேட்ச் ஓரளவு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ஜான் சீனா முதல் முறையாக ஹீல் டர்ன் பண்ணி ஒரு மேட்ச் விளையாட போகிறார். ஃபர்ஸ்ட் மேட்ச் அது இந்த மேட்ச் தான். அது மட்டும் இல்லாமல் ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ணி விளையாடக்கூடிய மேட்ச் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது அப்படின்றது இப்போதைக்கு அந்த ஸ்டோரி லைன் பில்ட் மூலமே தெரிஞ்சிருக்கு. லாஸ்ட்டாக எலிமினேஷன் சாம்பரில் ஜான் சீனா ஹீல் டர்ன் பண்ண ஆரம்பித்தார். அந்த மேட்ச்சை அங்கே ஆரம்பித்த ஜான் சீனா இன்னும் மேட்ச் விளையாடலை. இப்போதைக்கு தான் ஃபர்ஸ்ட் மேட்சை கோடி ரோட்ஸோட விளையாட போகிறார். அது மட்டும் இல்லாமல் கோடி ரோட்ஸ் தன்னோட சாம்பியனை ஒரு பெரிய டிஃபெண்ட் பண்ண போகிறாரு. இதுக்கு முன்னாடி அவர் டிஃபெண்ட் பண்ணதே கெவின் ஓவன்ஸ். அந்த ஸ்டோரி லைன் மட்டும்தான் பயங்கரமாக இருந்துச்சு. இப்போ இந்த ஸ்டோரி லைன் பயங்கரமாக போயிட்டு இருக்கு. இவங்க ரெண்டு பேருக்கும் இன்னும் ஃபைட்டிங் வரல. ஏன்னா ஜான் சீனா கோடி ரோட்ஸ் தான் அட்டாக் பண்ணிக்கிட்டார். ஜான் சீனா அட்டாக் பண்ணார் கோடி ரோட்ஸை. எங்கன்னு கேட்டிங்கன்னா எலிமினேஷன் சேம்பர்ல. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் ஒரு இடத்துல கூட அடிச்சிக்கல. இப்படிப்பட்ட சூழ்நிலை இவங்களோட ஸ்டோரி லைன் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் பண்ணி இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் வைக்க போகிறாங்க. அது என்ன ட்விஸ்ட்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்த்தீங்கன்னா ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நார்மல் மேட்ச் இல்லாமல், நார்மல் சாம்பியன்ஷிப் மேட்ச் இல்லாமல் ஒரு ஸ்டெப்லேஷன் ஆட் பண்ணலாம். அந்த ஸ்டெப்லேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் எப்படி நடந்துச்சு ரோமன் ரிங்ஸ் வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்ச் தான். அந்த மேட்ச் பிளட் லைன் ரூல்ஸ் மேட்ச் இருந்துச்சுல. அதே போல் இப்போ ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப்லேஷன் ஆட் பண்ணலான்ற மாதிரி ரூமர் போயிட்டு இருக்கு. அதுதான் இந்த வருஷத்தில் என்ன மேட்ச் ஆட் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஜான் சீனா வர்சஸ் கோடி ரோட்ஸ்ன்ற மேட்சை ஃபைனல் பாஸ் ரூல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டெப்லேஷனை உள்ள கொண்டு வரலான்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஃபைனல் பாஸ் ரூல்ஸ்ன்ற மேட்ச்ல ராக் ஸ்டெப்லேஷனை ஆட் பண்ணுவார். ராக் எடுக்கிற முடிவு தான் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ராக் என்ன ரூல்ஸ் கொண்டு வராரோ அந்த மாதிரி ஒரு ரூல்ஸ் வச்சு ஒரு மேட்ச் வைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. மேபி இது என்ன இருக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, பிளட் லைன் மேட்ச் நடந்துச்சுல, அதுவே அதே போல் ஒரு மேட்சாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதே போல் தான் இருக்கும். அந்த மேட்ச் பேர் பிளட் லைன் மேட்ச்னு சொல்கிறதுக்கு அவங்க பேர் தான் வச்சாங்க. ஆனால் அது மேட்சோட உண்மையான ரூல்ஸ் கேட்டிங்கன்னா நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் தான். அதை தான் அவங்க பேரை மாற்றி வச்சாங்க. இதுலேயும் அதே பேரை மேட்ச் தான் வைப்பாங்க, நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச்ன்ற மாதிரி வச்சு இந்த மேட்ச்சில் என்ன வேணாலும் எடுத்து அடிக்கலாம், யார் வேணாலும் இன்டர்ஃபியர் ஆகலான்ற மாதிரி ஒரு ரூல்ஸை கொண்டு வரதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அந்த மேட்ச் தான் இப்போ நோ டிஸ்குவாலிஃபிகேஷன் மேட்ச் தான் பேரை மாற்றி ஃபைனல் பாஸ் ரூல்ஸ் அப்படின்ற மாதிரி கொண்டு வர போகிறாங்க. இந்த மேட்ச் தான் இப்போ ரெசல்மேனியாவில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கான ரூல்ஸ் எல்லாம் ராக் கூடிய சீக்கிரத்தில் அறிவிப்பாரு. ஏன்னா ஜான் சீனாவோட சேர்ந்து கோடி ரோட்ஸுக்கு வார்னிங் கொடுப்பாரு அந்த ராக் அந்த ரூல்ஸ் அறிவிச்சு அப்படின்ற மாதிரி இப்போ சொல்லப்படுகிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றது கீழே உள்ள கமெண்ட்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.